தீர்ப்பு வாசிக்கப்படும் போது ஞானசேகரனோட மனநலம் எப்படி இருந்துச்சு? ஞானசேகரனோட இது பேச்சு அவரோட தீர்ப்பு குறைக்கிறதுக்கு அவர் எதுவும் இது பண்ணியிருந்தாரா? ஆமா. 28ஆம் தேதி ஞானசேகரன் தான் குற்றவாளி அப்படின்னு சொன்னப்பவே, தண்டனை விவரங்கள் ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும்னு சொன்னப்பவே, அன்னைக்கு ஞானசேகரன் சொன்ன விஷயம் என்னவா இருந்ததுன்னா, எனக்கு வந்து அப்பா கிடையாது. வயசான அம்மா தான் இருக்காங்க. அதாவது 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி இருக்கா, குழந்தை இருக்கா, பெண் குழந்தை இருக்கா, இவங்களெல்லாம் நான் பார்த்துக்கணும்னு சொன்னதாகவும், கருணை காட்டுங்கள்னு. எந்தவித கருணையும் கிடையாதுன்ற ஒரு விஷயம் தானே. இது எல்லா குற்றவாளிகளும் பண்றது தானே. பொள்ளாச்சி கேஸ்ல எடுத்துக்கிட்டா என்னாச்சு? நாங்க இளைஞர்கள், எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பசங்க, திருமணம் ஆகவில்லை அப்படின்னு 275 பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சுட்டு திருமணம் ஆகலைன்னா எப்படி? இதே ஞானசேகரன் விஷயத்துல தெரியல, ஞானசேகரன் விஷயத்துல 1, 2, 3 மனைவின்னு கூட பேசப்பட்டுச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர் ஒருத்தருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒருத்தருக்கு, செகண்ட் ஃப்ளோர் ஒருத்தருக்கு எல்லாம் பேசப்பட்ட ஒரு விஷயம். இத்தனை கல்யாணம் பண்றீங்க, அதுவும் பெண் குழந்தை அப்படின்னும் போது அப்ப பெண்களோட வேல்யூ தெரியணும்ல அந்த இடத்துல. ஏன்னா இங்க வீடியோ எடுக்கிறதே ஒண்ணு செக்ஷுவல் விஷயத்தை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக, இல்ல அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்குறதுக்காக, இல்ல தனக்கு வேண்டியதை கொள்வதற்காக. இப்படி பண்ணும் போது அது தவறுன்னு தெரியலையா? இது எல்லாருமே பண்ற விஷயம் தான் யூசுவலா. மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் கதறது. பட் அதனால பனிஷ்மெண்ட்ஸ் வந்து குறைக்கப்படுமா? கருணை காட்டப்பட்டிருக்கா, காட்டப்படுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது.